அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 28/4/2025. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எளிய மொழிபெயர்ப்புல ஆவணங்களின் தலைப்பு, அரசாணை. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆவணங்களின் தலைப்பு மற்றும் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன்ல எளிய மொழிபெயர்ப்பு ஆவணங்களின் தலைப்புல அரசாணை அப்படிங்கிற ஒரு பகுதிய நம்ம பார்க்க போறோம். சரி. அரசாணை. ஏற்கனவே அரசாணைய படித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறத நம்ம வகுப்புல பார்த்திருந்தோம். இன்னைக்கு அரசாணைய ஒரு ஆங்கிலத்துல இருந்துச்சுன்னா, எந்த மாதிரி அத ரீட் பண்ணணும்? அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு அரசாணைங்கிறது பொதுவா இப்படிதான் வடிவத்துல இருக்கும். பார்த்துக்கங்க. அரசாணைனா என்ன? அப்படின்னா, இப்போ நம்ம சட்டத்தின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இந்திய நாட்டுல வாழ்றோம். அப்போ எல்லா செயல்பாடுகளும் அரசு ஒரு ஆணை பிறப்பிப்பதன் மூலமாக தான் செயல்படுத்த முடியும். நம்முடைய சட்டமன்றத்துல அல்லது இந்திய பாராளுமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்களாலோ, இல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாலோ ஏதாவது ஒரு விஷயம் செயல்படுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அறிவிப்ப மட்டும் வச்ச உடனே, அவங்க அறிவிச்ச உடனே அது நடைமுறைக்கு வராது. இப்ப உதாரணத்துக்கு, மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு ஓய்வூதிய திட்டம் மாதிரியோ, இல்ல 60 வயது நிறைவடைந்த பெண்களுக்கு மாதம் ஏதாவது ஒரு ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்த ஒரு வேள மாநில அரசு நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப சட்டமன்றத்துல சமூக நலத்துறை அமைச்சரோ, இல்லது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ இத அறிவிக்கும் பொழுது, உடனடியா சட்டமா மாறிடுச்சா? அப்படின்னு நம்ம நேரடியா போய் தாலுகா ஆபீஸ்ல போய் இந்த சட்டத்த நடைமுறைப்படுத்துங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதற்கு ஒரு வடிவம் குடுத்து, என்னென்ன எலிஜிபிள் யார் யாரு தகுதி பெற்றவங்க, யார் யாருக்கு இது பொருந்தும், யார் யாருக்கு பொருந்தாது, இந்த இதோடைய நிறை, குறைகள் என்ன? இத பத்தி செயல்படுத்த சொல்லி, சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசு ஆணையிடுவது, அதுதான் அரசு ஆணை. அரசாங்கம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் மாறிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருப்பாங்க. அடுத்தது ஒரு அரசாங்கம் வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் இருந்திருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, அரசு அரசுடைய துறைக்கு பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆணைய தான் கவர்ன்மென்ட் ஆர்டர் ஜிஓ என்று சொல்றோம். இந்த ஜிஓவை இன்னொரு அரசு புதிதாக வந்ததற்கு பிறகு இந்த ஜிஓவ ரத்து செய்யலாம். இல்ல இந்த ஜிஓல ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டுட்டு வரலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜிஓ கார்ப்பரேஷன் ஃபுட் அண்ட் கன்சியூமர் புரொடெக்ஷன் F1 துறை மூலமாக போடப்பட்ட ஒரு ஜிஓ. எப்பவுமே ஒரு ஜிஓ படிக்கும்போது முதல்ல அந்த ஜிஓட அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது மேல இருக்கும். சுருக்கம். இந்த ஜிஓ எதற்காக இந்த ஜிஓ போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத மேல சுருக்கி எழுதியிருப்பாங்க. அதாவது சென்னை, கோவை நகரங்கள்ல கூட்டுறவோ அல்லது தமிழ்நாடு குடிமைப் பொருள் விநியோகக் கழகம் டிஎன்சிஎஸ்சின்னு சொல்றோம் அல்லது கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமா நடத்தக்கூடிய நியாய விலைக் கடைகள் மூலமாக சிறு தானியங்களை விற்பனை செய்வதற்கு பொது விநியோக முறை ஆணைகள் வெளியிடப்பட்டது. அதான் இங்க குடுத்திருக்காங்க. பிடிஎஸ் சிஸ்டம் செல்லிங் ஆஃப் மைனர் மில்லட்ஸ் த்ரூ எஃப்பிஎஸ் ரன் பை கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் சிட்டீஸ் ஆர்டர்ஸ் இஷ்யூட் ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அரசாணை ஃபுல்லா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசாணை எத பத்தி இது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ரேஷன் கடைகள் பொதுவா ரேஷன் கடைகள தமிழ்நாட்டுல கூட்டுறவுத்துறை நடத்திட்டு வராங்க. 2வது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் டிஎன்சிஎஸ்சி நடத்துறாங்க. இவங்க தான் நியாய விலைக் கடை நடத்திட்டு வராங்க. அந்த நியாய விலைக் கடை மூலமாக அரசாங்கம் பல்வேறு பொருட்களை விநியோகம் செய்றாங்க. அதுல மில்லட்ன்னு சொல்லக்கூடிய சிறு தானியங்களை விற்பனை செய்றதுக்கு பொது விநியோக முறை ஆணைகள வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அதன் அடிப்படையில தான் அரசு அதிகாரிகளும், அலுவலர்களும் உயர் மட்டத்துல இருந்து கடைமட்டம் வரைக்கும் இதுல வேலை செய்யணும். இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர மீறவும் கூடாது. இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர தடை செய்யவும் கூடாது. இதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி செயல்படுறது தான் அரசு பணியாளருடைய கடமை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அரசாணைய கோட் பண்றாங்க. ஜிஓ எம்எஸ் நம்பர் 10 அரசு ஆணை நிலை எண் 10 டேட்ஸ் 25/1/2002 தமிழ் வருடத்தையும் குடுத்திருக்காங்க. ஸ்ரீ பிலவ வருடம் தை 12 திருவள்ளுவர் ஆண்டு 2050 அத மென்ஷன் பண்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரீட். எதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த ஜிஓ போடப்பட்டிருக்கு. படிக்கப்பட்டவை. அதான் ரீட் அப்டின்ட்டு இங்கிலீஷ்ல குடுத்திருப்பாங்க. ஸோ ரீட் என்னென்னலாம் ரீட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்
சட்டமன்றத்துல பட்ஜெட் தொடர்ல 2021, 22ல அனௌன்ஸ்மென்ட் குடுக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லியிருக்கேன். அனௌன்ஸ்மென்ட் மேட் பை ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இன் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 21, 22. பட்ஜெட்ல அவர் பேசின ஸ்பீச். 2வது ஃப்ரம் த ஆர்சிஎஸ் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ். அதாவது கூட்டுறவுத்துறைக்கு மாநில அளவுல அலுவலராக செயல்படக்கூடியவங்க தான் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். அவங்க தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டுறவுத் துறையையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரி. அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கடிதம். ஆர்சி நம்பர் அதாவது நடப்பு கட்டு எண் 50/414/2021 பிடிஎஸ் எம்1 டேட்டட் 13/9/2021. சரி 2 பேர்ட்ட உள்ள கடிதம். 3வது இது போக இப்போ விநியோகம் செய்றதுக்கு ஆர்சிஎஸ் ஒத்துக்கிட்டாங்க. பர்ச்சேஸ் பண்றதுக்கு யார் மூலமா பர்ச்சேஸ் பண்ண போறோம்? எங்கிருந்து வாங்க போறோம்? அப்படிங்கிறதுக்கு டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்னை 32 ஓட லெட்டர் நம்பர் TNFAC/874/21 டேட்டட் 30/11/2021 ஒரு கடிதம் குடுத்து, இந்த 3 பேருடைய இது ஃபினான்ஸ் அதாவது பட்ஜெட்ல அக்ரி மினிஸ்டருடைய ஸ்பீச் இருந்துச்சு. பிளஸ் இது விநியோகம் செய்ற ரேஷன் கடைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருடைய கடிதம் இருக்கு. பிளஸ் இந்த சிறுதானியங்கள வாங்குறதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ் அவங்கள்ட்ட இருந்து கடிதங்கள் வாங்கி, இப்போ இந்த அரசாணைய வெளியிடுறோம். என்ன ஆர்டர்? செயல்படுத்த வேண்டியது என்ன? In Agri Budget 21-22, the Honorable Minister of Agriculture and Farmer Welfare has made the following announcement. பட்ஜெட் தொடர்ல நம்மளுடைய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பின்வரும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ குடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, ஆக்ஷன் வில் பி டேக்கன் டு என்கரேஜ் வேல்யூ அடிஷன் இன் மைனர் மில்லட்ஸ் அண்ட் என்ஷூர் ரெம்யூனரேஷன்ஸ் பிரைஸ் டு ஃபார்மர்ஸ். Millets, minor millet rice will be produced by cooperative societies and distribution through PDS system in cities like Chennai and கோயம்புத்தூர்னு அவர் பேசிட்டார். அதாவது சிறு தானியங்கள உற்பத்தி செய்றத நம்ம ஊக்குவிக்கணும். அதாவது அரிசி, கோதுமைலாம் பெருதானியம். அதுபோக சிறு தானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகி, கம்பு, கேழ்விறகு இதெல்லாம் நம்ம ஊக்குவிக்கணும். அதனால இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா, சிறு தானியங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம, சென்னை மற்றும் கோவை நகரங்கள்ல நாங்க மக்களுக்கு விநியோகம் செய்ய போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ அத வந்து சொல்றாங்க. இன் ஹிஸ் லெட்டர் செகண்ட் ரீட் அபோவ் மேலே படிக்கப்பட்ட 2வது கடிதத்தில் The Registrar of Cooperative Society has sent a proposal for selling minor millet through their selected fair price shops run by cooperatives in Chennai and Coimbatore cities along with other public distribution commodities on pilot basis. இப்போ எடுத்த உடனே தமிழ்நாடு முழுசும் நம்ம கொண்டுட்டு போக முடியாது. அதனால என்ன செய்றாங்களாம், சென்னையிலயும், கோயம்புத்தூர்லயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நியாய விலைக் கடைகள்ல மட்டும் ஒரு சோதனை அடிப்படையில விற்பனை செய்றதுக்கு ப்ரொபோசல் அனுப்பியிருக்கார். In this regard, a meeting was convened on 8/10/2021. இது சம்பந்தமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, எதுக்காக டு டிஸ்கஸ் ஆன் த ப்ரொக்யூர்மென்ட் ஆஃப் மைனர் மில்லட்ஸ், ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் ஆஃப் மைனர் மில்லட்ஸ் பை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் FPOs பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மென்ட் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். இது தொடர்பா நாங்க வந்து எவ்வளோ மில்லட் தேவைப்படும், அத ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணா மில்லட்ஸ்க்கு எவ்வளோ, ஃபார்மருக்கு எவ்வளோ நம்ம குடுக்க வேண்டியிருக்கும், பணம் எவ்வளோ இருக்கும், எல்லாத்தையுமே நாங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன் ஹிஸ் தேர்ட் ரீட் அபோவ் அத வச்சு 3வதா லெட்டர் த டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ் has suggested certain modalities for procurement and selling of minor millets through FPS. இவரு பர்ச்சேஸ் பண்ணி குடுக்கிறதுக்கு டைரக்டர் ஆஃப் அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ் நெறைய வழிமுறைகள சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. He had suggested that a committee may be organized with representative of cooperative department, agri department, department of agriculture market and agri business, farmer producing organization, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் ஸ்டேட் லெவல் ஃபார் ஃப்ரேமிங் மாடாலிட்டிஸ் டு ஃபிக்ஸ் தி பிரைஸ் ஆஃப் மைனர் மில்லட்ஸ். இப்போ இந்த ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ ரேட் வச்சு குடுத்தா மக்களுக்கு கட்டுப்படியாகும், விவசாயிக்கும் கட்டுப்படியாகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு
இப்ப அக்ரி டைரக்டர் என்ன சொல்றாரு? அக்ரி மார்க்கெட்டிங் டைரக்டர் என்ன சொல்றாரு? நம்ம வந்து ஒரு கமிட்டிய ஃப்ரேம் பண்ணிருவோம். அதுல கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அக்ரி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, எஃபிஓஸ் இருப்பாங்க, தமிழ்நாடு அக்ரி யுனிவர்சிட்டீஸ் இருப்பாங்க, எக்கனாமி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட அங்க இருப்பாங்க. இவ்வளவு பேர் கொண்ட ஒரு பிரதிநிதிகள கொண்ட ஒரு குழுவை அமைக்கலாம். In the circumstances stated about the government after careful examination, grant permission for sales of minor millets in select fair shops, retail outlets run by cooperatives, Tamil Nadu Civil Supplies Corporation in Chennai, and Coimbatore cities along with other public distribution commodities on pilot basis. மேல சொன்ன எல்லா சூழல்களையும் கவனமாக ஆய்வு செய்த பிறகு இந்த அரசு இந்த ஆணையை பிறப்பிக்கிறது. அப்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிஎஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரி மார்க்கெட்டிங். அவர் சொன்ன அடிப்படையில ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம அந்த பிரைசிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்டின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி. த கவர்ன்மென்ட் கான்ஸ்டிட்யூட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி. அதனால இப்போ ஒரு கமிட்டிய நாங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். என்ன? வித் த ஃபாலோயிங் மெம்பர்ஸ் ஃபார் ஃப்ரேமிங் மோடாலிட்டீஸ் ஃபார் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் ஆஃப் மைனர் மில்லட்ஸ் பிரைசிங். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்க என்ன பண்றோம்? ஒரு வழிமுறைகள உருவாக்குறதுக்கு ஃப்ரேமிங் மோடாலிட்டீஸ்னா என்னது? வழிமுறைகள் உருவாக்குறதுக்கு ஒரு குழுவையும் நாங்க அமைச்சிருக்கிறோம். அதுல யாரெல்லாம் இருக்க போறாங்க? ஃபர்ஸ்ட்டு டெசிக்னேஷன். எந்த பதவியில உள்ளவங்க என்ன உறுப்பினரா இருப்பாங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வருதுன்னு நம்ம சொல்லியாச்சு. யார் இருக்காங்க? கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வருது, அக்ரி வருது, அக்ரி மார்க்கெட்டிங், அக்ரி பிசினஸ் வருது. அடுத்தது எஃபிஓஸ் வர்றாங்க, தமிழ்நாடு அக்ரி யுனிவர்சிட்டி, எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வர்றாங்க. இதுல ஆர்சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்பர்சன், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி மீதி எல்லாருமே மெம்பர்ஸ். இவங்க 6 பேர்ல ஆர்சிஎஸ் தலைவரா இருக்கிறாரு. இவங்க தான் அந்த மில்லட்ஸ் உடைய பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? அதோடைய எப்படி விற்பனை செய்யப்படும்? ஏன்னா அவுட்லெட்ஸ் இவங்க தான். அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி இஸ் டைரக்டட் டு டிசைட் ஆன் த ஃபாலோயிங். என்னலாம் பார்க்க போறாங்க? ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் ரெக்யூர்மென்ட்ஸ். அதாவது இந்த ப்ராசஸிங்க்கும் எவ்வளவு தேவைப்படுது? மதிப்பு கூட்டல் தேவைகள் எவ்வளவு? இன்டென்ட் நமக்கு எவ்வளோ தேவை இருக்கும்? இப்போ மில்லட்ஸ் வந்து நம்ம அவுட்லெட்ல கொண்டு வந்து விக்க போறோம்னா, எடுத்தோனே அவ்வளத்தையும் நம்ம சரக்கு கொண்டு வந்து குடுக்க முடியாது. அப்ப எவ்வளோ தேவைப்படும்? ஒரு மார்ஜின் ஃபார் அக்ரி மார்க்கெட்டிங் சொசைட்டீஸ் அண்ட் மார்ஜின் ஃபார் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன்ல எத்தன கடைகள் இருக்கு? அதுக்கப்புறம் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் ரன் பண்றது எவ்வளோ? அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்ன்மென்ட் ஆல்சோ டைரக்ட் தி district collectors to constitute district level committee with the district level officials of concerned departments. இது போக ஸ்டேட் லெவல் மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் கன்சர்ன்ட் ஆஃபீசர்ஸ வச்சு அந்தந்த துறைகளுக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் இருப்பாரு. அக்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் டைரக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அக்ரி யூனிவர்சிட்டிக்கு பிரின்சிபல் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே அந்த லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. 7th one, the government stipulate the following condition for the procurement, processing and sale of minor millets in selected fair process shops, retail outlets run by cooperatives, Chennai and Coimbatore cities along with the public distribution commodities. இது எப்படின்னா சில நிபந்தனைகளோட குடுத்திருக்காங்க. கவர்ன்மெண்ட் வந்து விதிக்கிறாங்க. சில நிபந்தனைகளை நிர்ணயிக்கிறாங்க. டைரக்ட்டா விக்கக்கூடாதுல்ல. அதுல என்னென்ன கண்டிஷன்ஸையும் கவர்ன்மெண்ட் சொல்றாங்க. ப்ரொக்யூர்மென்ட் ஆஃப் மில்லட்ஸ் லைக் கம்பு, ராகி, திணை, குதிரைவாலி, சாமை, வரகு. இது எல்லாத்தையும் ஷால் பி மேட் இன் த செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் த்ரூ ஃபார்மர் புரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன். புரமோட்டட் பை கமிஷனர் டைரக்டர் ஆஃப் அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ். அதாவது என்ன சொல்றாங்க, செலக்டிவா உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ராகி, கம்புலாம் அதிகமா விளையுதோ அதெல்லாம் வந்து எஃபிஓ மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்கள்ல கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the processing and value addition of minor millets shall also be done by the FPO based on the requirement of cooperative TNCSE. அதாவது ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன்னா, இப்போ மில்லட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து பேக்கிங் பண்ணி குடுக்க முடியாது. அதுல ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒண்ணு அத பதர் நீக்க வேண்டியிருக்கும். இல்ல மில்லுல குடுத்து அத வந்து உமி எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாரி வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எஃபிஓஸ் மூலமா தான் என்ன பண்ணணுமா, இந்த ப்ராசஸையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The farmers producers organization shall arrange to produce, procure, process, pack, supply in sackets in their own brand name in quantities such as 500 grams,
and 1 grams as per the intent given by district consumer cooperative wholesale stores அல்லது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி அல்லது டிஎன்சிஎஸ்சி. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எஃபிஓஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க இவங்கள்ட்டலாம் கேட்டுட்டு, அதாவது டிஎன்சிஎஸ்சிட்டியோ இல்ல கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமா கேட்டுட்டு, என்ன பேக்கேஜ்ல வேணும்? 1/2 கிலோகிராமோ அல்லது 1 கிலோவோ இந்த மாதிரி ஒரு அளவுகள்ல அவங்கள்ட்ட ஓன் பிராண்ட் நேம போட்டு கூட என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல தங்கள் சொந்த பிராண்ட்ல கொள்முதல் செஞ்சு பதப்படுத்தி பேக்கேஜ் செய்ற வரைக்கும் ஏற்பாடு செஞ்சுக்கிடணும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. 3rd ஒன். The commissioner and director of agri marketing and agri business shall arrange to print MRP rate, date of packing, expiry and FSSA certificate number on the sackets. அந்த பேக்கிங்ல அந்த பைகள்ல பார்த்தீங்கன்னா, என்னைக்கு பேக் பண்ணியிருக்கிறாங்க, எம்ஆர்பி ரேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு, அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கா, எல்லாத்தையுமே அதில பிரிண்ட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா, கமிஷனர் அல்லது டைரக்டர் ஆஃப் அக்ரி மார்க்கெட்டிங் அவங்க தான் அத பார்க்கணும். சரி, ஆர்சிஎஸ்க்கு என்ன வேலை குடுத்திருக்கிறாங்க? The Register of Cooperative Society shall furnish the consolidated requirement in advance on behalf of Tamil Nadu Civil Supplies Corporation run consumer outlets and FPS to the Commissioner or Director of Agri Marketing and Agri Business. The payments to the farmer FPO for product supplies will be made by the respective cooperative societies. அதாவது வித் தி கிரெடிட் பீரியட் ஆஃப் 15 டேஸ். அதாவது 15 நாள் 15 டேஸ்க்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, கடன் காலத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள்ல பதிவாளர் டிஎன்சிசி சார்புல நுகர்வோர் விற்பனை நிலையங்கள் மற்றும் நியாய விலைக்கடைகள் ஆகியவற்றின் சார்பாக ஒருங்கிணைந்த தேவை முன்கூட்டியே ஆணையர் மற்றும் இயக்குனருக்கு வழங்க வேண்டும். எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத நீங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புக்கு வழங்கப்பட்ட விளைபொருளுக்கான கட்டணம் அந்தந்த கூட்டுறவு சங்கம், சங்க சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலமாக ஒரு 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அத கிரெடிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் பீரியட் ஆஃப் 15 டேஸ்னா, இப்ப விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கியிருக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ள, ஒரு 15 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு அந்த பணத்த வரவு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவர்ன்மெண்ட் ஆல்சோ டைரக்ட் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் டு கிவ் வைட் பப்ளிசிட்டி அமாங் FPOs and the consumers for promotion and marketing of millets. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் வந்து மாவட்ட முகர்வோர் மத்தியில இந்த கம்பு, இந்த மாரி ராகி போன்ற பொருட்கள் மில்லட்ஸ விளம்பரப்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கீழ பார்த்தீங்கன்னா, பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அரசு ஆளுநர் உத்தரவுப்படி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டூ கவர்ன்மென்ட் யாருக்கெல்லாம் அனுப்புறாங்கப்பா? டிஎன்சிஎஸ்சி, ஆர்சிஎஸ், எம்டி, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ், டைரக்டர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் குடுக்குறாங்க. இது போக காப்பி டு சிஎம் ஆஃபீஸ், பிரைவேட் செக்ரட்டரி டு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கவர்ன்மென்ட், பர்சனல் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் சப்ளைஸ், அதுக்கப்புறம் கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் உடைய மினிஸ்டருக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் இந்த காப்பி போடுறேன். ஸோ இது போக உங்களுக்கு கடைசியா ஃபார்வர்டட் பை ஆர்டர் அரசாணை அப்படின்றதுன்னு செக்ஷன் ஆஃபீசர் கையெழுத்து போட்டு குடுக்குறேன். இப்ப பாருங்க, மேற்காணும் அரசாணையில் உருவாக்கப்பட்ட ஸ்டேட் லெவல் கமிட்டி என்னும் பதம் தரும் பொருள் என்ன? ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாநில அளவிலான குழு. மாநில உயர்மட்ட குழுன்னு வராது, மாநில அளவிலான குழு. உயர்மட்ட குழுனா ஸ்டேட் ஏபெக்ஸ் கமிட்டி. மேற்கான அரசாணையில் குறிப்பிடப்பட்ட இணைகளில் தவறான மொழிபெயர்ப்பு அடையாளம் காணுங்க. செலக்ட் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலை கடைகள். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு குடிமை பொருள் விநியோக கழகம். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி சந்தை. இது தப்பா இருக்கு. எஃபிஓ விவசாயிகள் உற்பத்தி நிறுவனம் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் ரெக்யூர்மெண்ட் செயலாக்கம் மற்றும் மதிப்பு கூட்டல் தேவைகள். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு சி தவறா இருக்கு. அரசால் குறிப்பிடப்பட்ட ஸ்டேட் லெவல் கமிட்டியின் தலைவர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேற்காணும் அரசாணை யாருடைய உத்தரவின் பேர் வெளியிடப்படுகிறது? சி ஆளுநருடைய உத்தரவின் பேர் வெளியிடப்படுகிறது. ஆளுநரின் ஆணைப்படி தானே போட்டிருக்காங்க, ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. பின்வரும் யாருக்கு அரசாணை நகல் செய்யப்பட்டுள்ளது? யாருக்கெல்லாம் பேருக்கு அப்படின்னா, நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு குடிமை பொருள் விநியோகம் அவங்களுக்கு நகல் செய்யப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் நகல் செய்யப்பட்டுள்ள காப்பி போடப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் பார்த்துருங்க. அதாவது 2 போடுறது வேற, காப்பி போடுறது வேற. பெறுநர் போட்டிருக்கவங்க எடுக்கக்கூடாது. பெறுநர்ங்கிறது டைரக்ட்டா அவங்களுக்கு போகுது. இவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியவங்க தான். ரெஸ்பான்சிபிள் இவங்க தான். நகல் யாருக்குன்னா, இவங்களுக்கெல்லாம் இந்த தகவல சொல்லியாச்சுங்கிறத இவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நகல்.
ஸோ காப்பி டூ அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அந்த இதுல வந்து பெரிய ரெஸ்பாண்டன்ட் கிடையாது. அவங்க பதில் சொல்ல போறது கிடையாது. ஆனா இவங்க வந்து இத வந்து ஃபாலோ பண்றவங்க தான் பெறுநர்ல இருப்பாங்க. இவங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, மாண்புமிகு உணவு அமைச்சரின் சிறப்பு தனி உதவியாளர், உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. டி ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு அரசாணை எப்படி படிக்கிறது? ஒண்ணு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். எளிய மொழிபெயர்ப்புங்கும்போது, இல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய அரசாணைக்கு இங்கிலீஷ்ல கேட்கலாம். ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல கேட்கலாம். ஸோ அரசாணைங்கிறது சில அரசாணை ஆங்கிலத்துல வரும், சில அரசாணை தமிழ்லயும் வெளிய வரும். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.